ஹீரோயினை வந்து டீஸ் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு நாள் ஒரே சீன் தான். அதுதான் என்னோட முதல் கேமரா முன்னாடி நின்று நடித்தது. 14 டேக் எடுத்தேன். அதுவே 14 டேக். ஒரே ஒரு ஷாட் 14 டேக் ஆனாலும் அவர் வந்து ஒரு வார்த்தையும் எனக்கு திட்டல. ஒரு வாரம் திட்டிருந்தாருன்னா அதோட சினிமா நமக்கு வேணாண்டா. அவுட்டோர் ஷூட்டிங் பயணமே வந்து ஒரு ஃபெயிலியரில் தான் முடிஞ்சது. ஸோ எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு வர பசங்களாம் என் கூட ஒர்க் பண்ணுற பசங்க வீட்டுக்கு வெளியே வந்திருக்கேன், ஜாப் வேற குவிட் பண்ணிட்டு என்ன பண்ண போறல, சினிமா நம்பி எப்படா அப்படின்னு. சங்கர் சாரை பார்த்து எனக்கு செலக்ட் பண்ணியிருக்காரு. மோகன்லால் சாரும் சுரேஷ் கோபி சாரும் ஹீரோக்களாக பண்ண ஜனகன் அப்படிங்கிற திரைப்படத்தில் நான் என்னைய வந்து ஒரு போலீஸ் கமிஷனராக படத்தோட மெயின் வில்லனாக என்னை வந்து கூப்பிட்டாங்க. அது எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம ஸ்பாட்லைட்ல யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சம்பத் ராம் சார் அவர்கள் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அண்ட் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு மேடம். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களை பார்த்ததுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்கள் படங்கள் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். ஸோ உங்களோட கேரக்டர் எல்லாமே ஒன்று ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் முதல்வன்லேருந்து உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி வந்து உங்களுக்கு சினிமாக்குள்ளே வர இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஆக்சுவலாக நான் வீட்டை விட்டு சென்னையில் பிறந்து வளர்ந்தவன். நான் வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு மேன்ஷனில் ஒரு 250 வாடகையில் தங்கியிருக்கேன். ஸோ அந்த டைமில் ஸ்கூல் மேட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு மேரேஜுக்காக கோயம்புத்தூர் போயிருந்தோம். ஓகே. ஸோ அங்கே போகும்போது அங்கேருந்து ஊட்டி பக்கத்தில் எனக்கு போயிட்டு வரலாம் சொல்லிட்டு ஒரு வேனில் கிளம்பி போகும்போது மாசாணியம்மன் கோயில் ஒன்று இருக்குவாங்க. அந்த கோயில் போயிட்டு வெளியே வரும்போது கைரேகை ஜோஷின்னு ஒன்று போர்டு ஒன்று போட்டுருந்தாங்க. ஓகே. அப்போது என் ஃப்ரெண்டு பிரகாஷ் வந்து, வாடா நீ வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னா. அப்புறம் போய் பார்த்தா அவர் சாமி வந்து என்னோட கை தான் ஃபஸ்ட்டு பார்த்தாரு. பார்த்துட்டு நீங்கள் ஒரு நடிகரா அப்படின்னாரு. இந்த சாமி எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் சினிமாவுக்கு சம்மந்தமில்ல, நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் தனியார் கம்பெனியில் அப்படின்னு. இல்லை நீங்கள் நடிக்கிறீங்க, நடிகர் ஆகுறீங்க. அவர் சொன்ன உடனே நானும் வீட்டை விட்டு வெளியே வந்து அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்குமே, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்ன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது இவர் இது மாதிரி சொன்ன உடனே எனக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஊட்டிக்கு போனவுடனே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கேமரா, அப்போல்லாம் ஃபிலிம் கேமரா விதவிதமாக இந்த ஸ்டில்ஸ்லாம் எடுத்தார். சென்னை வந்து அந்த பிரிண்ட்லாம், அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் பிரிண்ட் போட்டு பார்த்து, அப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் குமரவேல் அப்படின்னு, நான் வந்து சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் வந்து எனக்கு ஃப்ரெண்டு, எனக்கு இவர் ஸ்கூல் மேட்டு. ஓகே. சங்கர் சாரோடைய அசிஸ்டன்ட் வந்து இவருக்கு காலேஜ் மேட்டு. ஸோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணுறான் போயிட்டான். அதுக்கப்புறம் 6 மாதம் அவனை ஃபாலோ பண்ணி அவனை வந்து தொல்லை பண்ணி அவன் சென்னைக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போய் சங்கர் சாரோட அசோசியேட்டான திரு வசந்த பாலன் டைரக்டர், அப்போ அவர் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறாரு. அவர்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் முதல்ல நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரோட ரூம்மேட்டு இன்றைக்கி சினிமாட்டோகிராஃபராக ஹைதராபாத்தில் இருக்கார் பரணி அப்படின்னு. ஸோ அவர் கூட அனுப்பிச்சு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ராஜ்பாபு, அவர் வந்து ஸ்டில்ஸ் எடுத்து, என் கூட வந்து என்னுடைய ரூம்மேட்டு விமல், அவர் வந்து பின்னால் சங்கர் சாரோட மேனேஜராக ஒர்க் பண்ணார், இப்போவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நாங்கள் 4 பேரும் 2 பைக்கில் சிட்டி ஃபுல்லாக அங்கங்கே பீச்சு, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், விதவிதமான காஸ்டியூமில் விதவிதமாக ஸ்டில்ஸ்லாம் எடுத்து, அப்புறம் நான் நினச்சேன் சரி வசந்தபாலன் சார் பெரிய டைரக்டர் அசிஸ்டன்ட் ஆச்சு, அவரே நமக்கு பெரிய வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் போய் கேட்கும்போது அவர் சொன்னது, இல்லை நான் எப்போ படம் பண்ணணும்னு எனக்கே தெரியாது, நீங்கள் வந்து கம்பெனியாக போங்க, நிறைய டைரக்டர்ஸை பாருங்கள், அசோசியேட் டைரக்டர்ஸை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய பேர் பழக்கம் ஏற்படும், அதில் யாராவது உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ அப்படி வாய்ப்பு தேட ஆரம்பித்து முதல்ல வந்து சிவசக்தி மூவி மேக்கர்ஸ் அந்த கம்பெனி தான் நான் முதல்ல போகிறேன். நான் அப்போ வந்து ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு டையெல்லாம் போட்டுட்டு அப்படி தான் ஆஃபீஸ் போவேன். ஒரு ஆஃபீஸ் போகிற மாதிரி போயிருக்கீங்க? இல்லை, ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். பேக்கில் வந்து என்னுடைய ஆஃபீஸ் ஃபைல்ஸ்லாம் இருக்கும் ஒரு பக்கம் வந்து இவ்வளோ பெரிய ஆல்பம் ஒன்று, அதான் என்னோடய ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் எடுத்தார் இல்லையா, அந்த ஆல்பம் வந்து ஒன்று உள்ளே இருக்கும். எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ள ஆள். சரி போனேன், சிவசக்தி மூவி மேக்கர்ஸ் உள்ள ஒரு 50 பேர் கிட்ட அப்படியே பரபரப்பாக இருந்தது, ஏதோ ஷூட்டிங் கிளம்புறாங்க போல இருக்கு, பரபரப்பாக இருந்தது. அதே பில்டிங்கில் 3rd ஃப்ளோரில் என்னோட கிளைண்ட் ஒருத்தர் பார்த்தேன். சரி ஓகே, இத்தனை பேர் மத்தியில் போனால் ஏதாவது திட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப கேவலமாக போயிடும் அப்படின்றதுக்காக நான் வந்து போகல. அன்றைக்கி மறுபடியும் என்னோட கிளைண்ட் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். இன்னொரு நாள் போனேன், 2 பேர் தான் இருந்தாங்க. சரி பரவாயில்ல, இப்போ போய் பேசலாம், திட்டினா கூட வாங்கிக்கலாம். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, வடிவேல் சார் மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து இன்டர்வியூ நம்ம கேட்டிருக்கோம்.
அவங்களாம் ஆஃபீஸ் போகும்போது திட்டுவாங்க, அவமானப்படுத்திருப்பாங்க, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பரவாயில்ல 2 பேர் தானே இருக்காங்க, அவமானப்பட்டார பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த டையை எடுத்து உள்ளே விட்டுட்டு, சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், ஸ்ரீகாந்த்னு மேனேஜர் இருந்தார், நான் அவங்க என்னை வந்து ஒரு ஏதோ மார்க்கெட்டிங் பண்ண வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டாங்க. அப்புறம் நான் சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படின்னு. நான் வந்து ஆர்டிஸ்ட் சார் அப்படின்னு ஆல்பத்தை எடுத்து காமிச்சேன். அவ்வளோ பெரிய ஆல்பத்தை வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு கம்பெனியில் போய் காமிச்சதா அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டாங்க. பொதுவாக அந்த டைமில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்காக போட்டு காமிக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஆல்பம் வச்சுருப்பாங்க கம்பெனியில். இப்போல்லாம் அது கிடையாது, எல்லாமே வந்து டிஜிட்டலாக வச்சு இப்போ ஈஸியாக இருக்குது. அப்போ வந்து இவ்வளோ பெரிய ஆல்பம் வச்சுருப்பாங்க. படத்தை போட்டு காமிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆல்பத்தை வந்து காமிப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட, ப்ரொடியூசர்ஸ்லாம். ஸோ கிட்டத்தட்ட அதில் பாதி சைஸ் என்னோட ஆல்பம் இருந்தது. பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டார், என்ன இவ்வளோ பெரிய ஆல்பம் போட்டிருக்கீங்க. ஏன்னா எல்லாமே அந்த சின்னதாக தான் போடுவோம், அந்த பாஸ்போர்ட் சைஸில் அப்படி இருக்கும் பார்த்தீங்களா, இது இவ்வளோ தான் இருக்கும். அது என்ன வந்து இவ்வளோ பெருசு. பார்த்தோன்னே அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, பரவாயில்ல எவ்வளோ பெருசாக போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பொறுமையாக பார்த்தார். 36 ஸ்டில்லையும் பார்த்துட்டு, ரொம்ப ஃபோட்டோஜெனிக்காக இருக்கீங்க, ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, நல்லா இருக்குது, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. அப்போ தான் நான் சொன்னேன், நீங்கள் தான் சார் முதல் சினிமாக்காரர் என்னோட ஃபோட்டோ ஆல்பத்தை பார்க்குறது அப்படி சொன்னோன்னே, இல்லை உண்மையிலே நல்லா இருக்குது, ஆல் தி பெஸ்ட் சார் அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கே என் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது. ஸோ ஓகே, நம்மளும் நடிக்க முடியும் போலுக்கு, நமக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் இருக்குது போலுக்கு அப்படின்னு முயற்சி பண்ணி நிறைய பேர் கேட்பேன், என் நண்பர்கள். அப்படி ஒருத்தர் தான் வந்து நான் சின்ன வயசுலேருந்து பேஸ்கெட் பால் ஆடிட்டு இருக்கேன், 15 இயர்ஸ்லேருந்து. ஓகே. ஸோ என் கூட பேஸ்கெட் பால் ஆன பையன் வந்து விஷால்னு ஒருத்தன். அவனோட அப்பா யாருன்னா அக்னி நட்சத்திரம் படம். அந்த படத்தில் வந்து இவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, கார்த்திக் சார் ரோட்ல எக்மோர்ல வந்து ஓடி வருவார். ஒரு போலீஸ் வந்து கார்த்திக் சார் ஷூட் பண்ணுவார், ஞாபகம் இருக்குங்களா? அவர் வந்து என் ஃப்ரெண்டோட அப்பா. ஓகே. அவரை வந்து ஃபாலோ பண்ணி ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்கலாம் இவங்க தான். ஸோ எனக்கு சினிமாவில் யாரும் தெரியாது. எனக்கு யாரெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் போய் தொல்லை பண்ணி ஃபாலோ பண்ணி அவரை வந்து ஃபாலோ பண்ணி, அவர் வந்து ஒரு நாள் ஆக்சுவலாக அன்றைக்கி அவர் வரும்போது காலில் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் கட்டெலாம் போட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருந்தார். எனக்காக அவர் ஆட்டோவில் வந்து கணேஷ் ராஜ்னு டைரக்டர், சின்ன தாயின்னு ஒரு படம் வந்து ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், அந்த படத்தோட இயக்குனர். அடுத்து வந்து பரணி அப்படிங்கிற ஒரு படத்தை நெப்போலியன் சாரை வச்சு எடுக்கிறதுக்காக ஆஃபீஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது என்னை அவர் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிட்டு, அவருக்கு மேலே வர முடியாது, அதனால் ஆட்டோலேயே உட்காந்துருக்காரு. என்னைய வந்து மேலே அமிச்சா போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னாரு. அவரும் இவருக்காக கீழே வந்தார், கணேஷ் ராஜ் சார் வந்து. இவன் வந்து என் பையனுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நல்லா ட்ரை பண்ணிட்டுருக்கான், நல்ல ஆர்டிஸ்ட்டு, இவனுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஃபோர்ஸ் பண்ணேன். இவரும் கண்டிப்பாக தரேன்னு சொல்லிட்டு, அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து அவுட்டோர், இந்த ஊர் பேர் ஞாபகம் இல்லை எனக்கு, அவுட்டோரில் 2 நாள் டேட் சொன்னாங்க. ஹீரோயினுக்கு மாப்பிள்ளை மாதிரி ஓகே ஒரு கேரக்டர் சொன்னாங்க. அதுதான் என்னோட ஷூட்டிங். ஒரு ஷூட்டிங்னு போனது அதுதான். 2 நாள் இருந்தால் எனக்கு ஷார்ட்டே வரல. அப்புறம் 2ஆவது நாள் பார்த்தா அங்கே எனக்கு பதில் வேற ஒருத்தர் நடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னன்னா நம்ம தானே கூப்பிட்டாங்க, இந்த கேரக்டர் தானே சொன்னாங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்புறம் டைரக்டர் வந்து செகண்ட் டே மார்னிங் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் வந்து, இல்லை சம்பத், ப்ரொடியூசருடைய ரெக்கமெண்டேஷனு என்னால் தவிர்க்க முடியல, ஸோ அதனால் அவர் பண்ணுறாரு, உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சிட்டாரு. ஸோ என்னோட அவுட்டோர் ஷூட்டிங் பயணமே வந்து ஒரு ஃபெயிலியரில் தான் முடிஞ்சது. ஸோ எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஃபீஸ் போயிட்டு ரெகுலராக போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பேஸ்கெட்பால் பிளேயர் ஒருத்தர், டிஏ ஆந்திரபதின்னு சொல்லுவாங்க, அவர் பேர் டிஏ ரவின்னு சொல்லுவாங்க, ஆந்திரபதின்னு ஷார்ட்டாக கூப்பிடுவோம் நாங்கள்லாம். அவர் வந்து சீரியலில் அப்போ நிறைய நடிச்சிருந்தார். அப்புறம் ஒரு நாள் அவர் என்ன பண்ணார்னா, 7th சேனல் கம்பெனி இல்லையா, அந்த கம்பெனியில் போயிட்டு மேனேஜர் பஞ்சுன்னு அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி, இவருக்கு ஏதாவது ஒரு சீரியலில் ஏதாவது கொடுங்க, நடிக்க ட்ரை பண்ணிருக்காருன்னு சொல்லி அவர் ரொம்ப ரெக்கமெண்டேஷன் பண்ணி, அந்த சீரியல் பேர் தான் வந்து எத்தனை மனிதர்கள் அப்படின்ற ஒரு சீரியல். நம்ம சிவகுமார் சார் தான் ஹீரோவாக பண்ணார். ஸோ அதில் வந்து ஒரு ரவுடியாக ஹீரோயினை வந்து டீஸ் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு நாள் ஒரே சீன் தான். அதுதான் என்னோட முதல் கேமரா முன்னாடி நின்று நடித்தது. ஸோ அதை வந்து மறக்க முடியாது. பாலசுந்தரம்னு டைரக்டரு, ஏவிஎம் ஸ்டூடியோவில் அந்த ஃப்ளோருக்கு பேக் சைடில் ஒரு சின்ன ஒரு சந்து மாதிரி இருக்கும், அங்கே தான் வந்து ஒரு குப்பத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சீனு. ஸோ அதுதான் முதல்ல நான் வந்து நடித்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு என்ன சொல்கிறது, 14 டேக் எடுத்தேன். அதுவே 14 டேக், ஒரே ஒரு ஷார்ட், ஐ மீன் அந்த ஒரு சீனு, அந்த ஒரு டைலாக் போர்ஷனோட
14 டேக் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமே வில்லன் கொடுத்துருக்காங்க, அந்த டைம் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை எனக்கு ஏதோ முகம் தெரிஞ்சால் போதும், எனக்கு சினிமானா என்னன்னு தெரியாது. ஸ்கூலில் ட்ராமா போட்டது தான் என்னோட நடிப்பு அனுபவமே வேறு, அதுக்கு மேலே வேறு எதுவும் கிடையாது. நான் ஏன்னா காலேஜ் வரும்போதெல்லாம் நான் ஃபுல்லாகவே பேஸ்கெட்பால் பிளேயர். அதனால் காலேஜாக இன்டர் காலேஜ் டோர்னமெண்ட் அப்படி தான் நான் காலேஜ் ரெப்ரசென்ட் பண்ணி அப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இப்படி தான் நான் என்னோடய லைஃப் வந்து பேஸ்கெட்பால் மூலிமா ஒரு அப்பாயின்மெண்ட் அப்படி தான் என்னோட கேரியர் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தது அதுதான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாமே கொஞ்சம் மாறி இப்போ இங்கே வந்தாச்சு. பட் ஏதோ ஒன்று நம்ம எது பண்ணாலும் பரவாயில்ல, பட் திரையில் தெரியணுன்ற ஒரு இதுதான் நான் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணிக்கல. வீட்டு விட்டு வெளியே வந்திருக்கோம், என்ன சாதிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதுக்கேற்ற போல் அந்த கடவுளாக பார்த்து சாமியார் மூலிமா என்னைய வந்து அந்த எண்ணத்தை தூண்ட வச்சுருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து ஏதோ ஒன்று தெரிஞ்சால் போதும் அப்படின்னு தான் வந்தேன். ஒரு சீனாக இருந்தாலும் சூப்பர் சீனாக கொடுத்தாரு சீரியலில். அப்போது ஓகே 14 டேக் ஆனாலும் அவர் வந்து ஒரு வார்த்தையும் எனக்கு திட்டலை. ஒரு வாரம் திட்டிருந்தாருன்னா அதோட சினிமா நமக்கு வேணாண்டா, நடிப்பு நமக்கு செட் ஆகாதுன்னு ஓடி போயிருப்பேன். பட் அவரும் வந்து ஒரு வார்த்தையோட சொல்லாமல் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்னு அவருக்கும் தெரியும். அழகாக வேலை வாங்கி அந்த சீனை முடித்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் இன்னும் தீவிரமாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சு. அப்படி எனக்கு கிடைச்ச பட வாய்ப்பு வந்து முதல்வன் சங்கர் சார் ஆஃபீஸில். அப்போ நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சங்கர் சார் ஆஃபீஸில் இது மாதிரி செலெக்ஷன் கேள்விப்பட்டு ஒரு ஆஃபீஸுக்கு போகிறேன். ஒரு 200 பேர் 300 பேர் நிற்கிறாங்க. க்ரௌடு எனக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். ஏன்னா இந்த மாதிரி கூட்டத்தில் போய் நின்று ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ண சொல்லி நான் பாட்டு அப்படியே நின்றுருக்கேன். அவங்க அப்படியே எல்லாம் முந்தி வச்சு உள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்படியே நின்றுட்டு இருந்தால் சரி இத்தனை பேர் மத்தியில் எங்கடா போகிறது அப்படின்னு. அப்போது இளங்கண்ணன் சொல்லிட்டு ஒரு அசோசியேட் டைரக்டர், பின்னால் அவர் வந்து ஒற்றன் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்குனார். ஓகே. ஸோ சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் அவர் தான் வெளியே வந்தார். வெளியே வந்து அப்படி பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஹைட்டுன்றதுனால லாங்கில் நான் இருந்தேன்னா சார் நீங்கள் வாங்க அப்படின்னு என்ன தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவேன். அத்தனை பேர் இல்லை. அப்புறம் எல்லோரும் வழி விட்டாங்க, நான் மட்டும் உள்ளே போனேன். அதுமாதிரி என்ன மாதிரி ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போய் சங்கர் சார் முன்னாடி நிப்பாட்டினார். நிப்பாட்டினோடனே அவரும் பார்த்துட்டு அவரும் என்ன தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டார், நீங்கள் வாங்க அப்படின்னு. ஸோ நம்ம செலக்ட் ஆகிட்டோம். சங்கர் சாரே 10 செலக்ட் பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை. டேட் சொல்லுவாங்க வந்துடுங்க அப்படின்னாங்க. 2 வாரம் அவுட்டோர் ஷூட்டிங் கூப்பிட்டாங்க. தென்காசியில் ஷூட்டிங்கு. ஆஃபீஸில் போய் லீவ் கேட்டேன். நோ யூ எய்தர் குட் த ஜாப் ஆர் யூ குட் த ஷூட்டிங். 2 weeks and all we cannot give the leave. ஓகே ஐ குட் த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வர பசங்களாம் என் கூட ஒர்க் பண்ணுற பசங்க என்னடா வீட்டுக்கு வெளியே வந்திருக்கேன், ஜாப் வேற குட் பண்ணிட்டேன், என்ன பண்ண போகிறல, சினிமா நம்பி எப்படா அப்படின்னு. சங்கர் சாரே பார்த்து எனக்கு செலக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு பெரிய கேரக்டர், பெரிய லைஃபு. அதனால் அப்படி அந்த ஒரு எந்தோட சொல்கிறேன். அப்புறம் போனேன். ஃபஸ்ட் டே ஆச்சு, செகண்ட் டே ஆச்சு. நம்ம சிஎம் ரகுவரன் சார் வந்து ஹீரோயின் ஊருக்கு வருவார், வில்லேஜுக்கு. வரும்போது ஒரு 1000 பேர் க்ரௌட் இருப்பாங்க. அதில் ஒரு 100 போலீஸ் இருப்பாங்க, அதில் ஒரு 10 எஸ்ஐ இருப்பாங்க. அந்த 10 எஸ்ஐயில் நானும் ஒரு ஆள். ஸோ க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சிஎம் வரும்போது பந்தோபஸ்து அந்த மாதிரி ஒரு சரி ஏதாவது ஒரு டைலாக் வரும், ஏன்னா இல்லாட்டி எதுக்கு சங்கர் சார் என்ன பார்த்து செலக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு எண்ணத்துலேயே 2 வாரமாக ஓட்டுறேன். கடைசி நாள் வந்து முடிவு பண்ணுறேன், சரி சினிமாவில் இதுக்கு தான் அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பேர் போல் இருக்கு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து சினிமாவில் என்னங்கிறது அன்னைக்கு தான் தெரிஞ்சது. ஸோ அந்த படத்தை பார்த்தவங்க நான் ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாக, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்கேன். அன்னைக்கு முடிவு பண்ணேன், சரி ஓகே இனி வாழ்வத்தாலும் இனி சினிமா தான். நம்ம வந்துட்டோம், திரும்ப ஆஃபீஸுக்கும் போக முடியாது, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு வீட்டுக்கும் போக முடியாது. சரி என்னவோ நம்ம பார்த்துருவோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் என்னோட கலை பயணம். ஓகே சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. கொஞ்சம் லெங்தா இருக்கு, இன்னும் நிறைய சொல்லணும்னா அப்படியே 2 3 நாள் ஆகும். ஓகே. அண்ட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் நீங்க சீரியல்ல வந்து ஒரு வில்லனா ஸ்டார்ட் பண்ணிட்டு அண்ட் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு போலீஸ் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணும்போது, ஸோ இப்போ நீங்க வில்லனா பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த டைம் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? அடுத்தடுத்து நீங்க வந்து என்ன கேரக்டர் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இல்லை முதல்ல ஏதோ ஒன்று முகம் தெரிஞ்சா போதுன்னு தான் பார்த்தேன். அப்புறம் முகம் தீனான்ற படம் மூலிமா முகம் தெரிய ஆரம்பிச்சு கொஞ்சம் எல்லாரும் பார்த்தாக சார் நீங்கள் அதில் நடிச்சிங்க அப்படின்னு சொல்ல நமக்கும் சரி ஓகே ஏதாவது டைலாக் கூட ஒரு கேரக்டராக பண்ணால் நல்லா இருக்குன்னு பார்த்தேன். அப்போ தான் வந்து தவசி படத்தில் ஒரு ஊமைனா ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கிடச்சிது. அப்படி அப்படி கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிது. அப்புறம் ரமணாவில் நம்ம கையை போட்டு உடைப்பார் கேப்டனு, அது செம்ம ரீச் ஆச்சு. இப்படி ஒவ்வொன்றா ரீச் ஆகிட்டே வருது. நம்மளும் வில்லனா ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு முயற்சியில் இருக்கேன். பட் எல்லாருமே டக்குன்னு கொடுத்துட மாட்டாங்க. அப்போல்லாம் ஃபிலிம் டக்குன்னு கொடுத்துட மாட்டாங்க.
ஆனால் இந்த கம்பெனிக்கு போனாலும் சரி ஏதாச்சும் ஒரு நல்ல டைலாக் கூட நல்ல கேரக்டர் ஏதாவது ஒரு 2 சீனாக தான் இருக்கணும், ஒரு வில்லனிக்காத எது வந்தாலும் பரவாயில்ல கொடுங்க சார் அப்படின்னு தான் கேட்பேன். பட் அதுக்கப்புறம் அவங்க என்ன கொடுக்குறாலும் அதை பண்ணுவேன். ஏன்னா நம்ம சினிமாவில் வந்து வேணாம்னு சொல்லிட்டோம்னா திரும்ப வந்து கூப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் கிடைக்கிறத அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் மலையாளத்துலேருந்து மோகன்லால் சாரும் சுரேஷ் கோபி சாரும் ஹீரோக்களாக பண்ண ஜனகன் அப்படிங்கிற திரைப்படத்தில் என்னைய வந்து ஒரு போலீஸ் கமிஷனராக படத்தோட மெயின் வில்லனாக என்னை வந்து கூப்பிட்டாங்க. அது எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. நம்ம லாங்குவேஜில் நம்ம வந்து யாரையும் கூப்பிடல, யாருமே நம்மளை கூப்பிடல. ஐ மீன் இந்த மாதிரி மெயின் வில்லனாக பண்ணுறதுக்கு அதர் லாங்குவேஜில், அதுவும் மோகன்லால் சார் போன்ற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஹீரோக்கெல்லாம் நடிக்கிற படத்தில் நம்மளை வில்லனாக போட்டிருக்காங்க. அந்த படம் ஒரு ஹிட் வேறு. இனி நம்ம தமிழில் அப்படி தான் ட்ரை பண்ணணும்.